வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடாதவை. வெள்ளிக்கிழமைகளில் பணம், நகை, தயிர், உப்பு, பருப்பு போன்றவற்றை கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ கூடாது. இது நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமையன்று வீட்டை சுத்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வியாழக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து கொள்வது நல்லது. மாலை நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்க கூடாது. வெள்ளிக்கிழமையன்று முடிவெட்டவோ, முகச்சவரம் செய்யவோ, நகம் வெட்டவோ கூடாது. பெண்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களை வெள்ளிக்கிழமையில் கழற்றவோ அல்லது சுத்தம் செய்யவோ கூடாது. வெள்ளிக்கிழமையில் ராகு காலமான காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை வீட்டில் விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும். கோவிலில் விளக்கேற்றுவது சிறப்பு. பூஜை அறை பொருட்களை வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யாமல் முந்தைய தினமே சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பால் பொங்கி வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது கடன் சுமையை அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தேங்காயை 2க்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைத்தால் அவற்றை சாமிக்கு வைக்கக்கூடாது. இயற்கை பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும், மா மற்றும் தென்னை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்களையும் கட்டுதல் கூடாது. இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வ வளத்தை மேம்படுத்தலாம்.